கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். டியூட்ரானமி 7th chapter verse 13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, அப்பா உங்க மேல அன்பு வைத்து இருக்கிறாங்க. அப்போ உங்க மேல அன்பு எதுக்கு வைத்திருக்கிறாங்கன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய சித்தம். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய சித்தம். இந்த பூமியில நீங்க எல்லாவற்றிலும் நன்றாய் வாழ்ந்து மரித்த பின்பு அப்பா கூட நம்ம நித்தியமா இருக்கணும்னு தான் அப்பாவுடைய சித்தம். இந்த பூமியில நீங்க கடன் பிரச்சனையோட கூட, கண்ணீரோடு கூட இருக்க வேண்டும் என்பது, வியாதியோடு கூட இருக்க வேண்டும் என்பது அப்பாவுடைய சித்தம் அல்ல. நீங்க எல்லாவற்றிலும் நன்றாக, சமாதானமாக, சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவேன். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள அப்பா சொல்றாங்க, அப்பா கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அப்பா வல்லமை உடையவரா இருக்கிறார். அட் எனி காஸ்ட் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. நிச்சயமாக உங்களை பெருக பண்ணுவாங்க. நீங்க சிறுமையாகி போவதில்லை. உங்க பிசினஸ் நொடிந்து போவதில்லை. அப்பா உங்களை பழகி பெருக பண்ணுவாங்க. உங்க குடும்பத்துல, உங்க எல்லைகள்ல, உங்க பவுண்டரிஸ் எல்லாவற்றிலும் அப்பா பழகி பெருக பண்ணுவேன் என்று சொல்றாங்க. உன் கர்ப்ப கனியையும் உங்க பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாங்க. உன் நிலத்தின் கனியும் தானியம், திராட்சரசம், எண்ணெய், மாடு, ஆட்டு மந்தை எல்லாவற்றையும் உங்க பிசினஸ ஆசீர்வதிப்பாங்க. நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாங்க. நீங்க சின்ன காரியம் செய்றீங்களோ, பெரிய காரியம் செய்றீங்களோ, அப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு நிச்சயமாக அப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஒரே காரணம், அப்பா உங்க மேல அன்பு வைத்திருக்கிறாங்க. அடுத்து அதே சாப்டர்ல 8வது வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு, முதல்ல திருப்பி சொல்றாங்க, நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். அடுத்து நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக அப்பா உங்களுடைய எல்லா அடிமைத்தனம், இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ, அப்பாவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் நான் மாற்றி போடுவேன். எல்லா காரியத்தையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பா சொல்லியிருக்காங்க, நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். அவர்தான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். நம்மளால பரிசுத்தமாகவே முடியாது. அப்ப அந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நானே உங்களை பரிசுத்தமாக்குவேன். இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடி மந்திர தந்திர கட்டுகள் இருக்கலாம், கிரியைகள் இருக்கலாம், இன்னும் என்ன காரியங்கள் இருக்கிறோ எல்லா அடிமைத்தனத்தையும் இந்த காலை நேரத்துல நான் நீக்கி போடுவேன் என்று அப்பா சொல்றாங்க. எல்லாவற்றையும் நீக்கி உங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்றாங்க. 9ஆம் வசனம் verse 9, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். கர்த்தரே தேவன், இயேசப்பா மட்டுமே தேவன் என்று நாம் அறிக்கை செய்யணும். தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அப்பாவுடைய வார்த்தையை படித்து அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அப்பா மேல நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 தலைமுறையும். இன்றைக்கு ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, அப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்களை 1000 தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார்? வேற ஒன்றும் இல்ல, அப்பாவை தேடுங்க, பைபிள் அதிகமா படிங்க, ஜெபம் பண்ணுங்க,
கர்த்தருடைய வார்த்தையில அதிகமா நம்ம தியானமா இருக்கும் பொழுது அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். இன்ற காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களை எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணுவேன். உங்க பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இன்னும் எந்த காரியத்துல நீங்க கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நம்மளுடைய எல்லா நெருக்கத்தையும் அப்பா என்ன பண்ணாங்க? நெருக்கப்பட்டாங்க. நம்மளுடைய வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், எல்லா வியாதிகள், வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க. எல்லாவற்றையும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். தூதனானவர் பழைய ஏற்பாடுல தூதனானவர்னு வந்துச்சுன்னா அது ஏசப்பாவை தான் குறிக்கும். அவர் தான் என்ன பண்றார்? உங்களை ரட்சிக்கிறார், எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்கிறார், ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தம், மீண்டுமா சொல்ற, அவருடைய அன்பு நிமித்தம் தான் நமக்காக அவர் உயிரை கொடுத்தார். இந்த உலகத்துல யார் நமக்காக உயிரை கொடுப்பாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. கூட பழகி பார்த்தாதான் தெரியும், பிரச்சனை வந்தாதான் தெரியும். அதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாருமே உண்மையான அன்பு இந்த உலகத்துல கிடையாது. சங்கீதம் 27:10 அப்பா சொல்றாங்க, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றாரு. அப்பாவோட அன்பு தான் உண்மையான அன்பு. அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் அவரை தூக்கி சுமந்து வந்தார். அப்பா உங்களை தூக்கி சுமந்து வந்தார். ஒரு ஊழியக்கார ஐயா சொன்னாரு, அப்பா இவ்வளவு பிரச்சனை போராட்டத்துல நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சயின்ஸுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஒரு தரிசனம் காமிச்சாங்களாம். அந்த தரிசனத்துல பார்த்தா 2 பேர் நடந்து செல்லுகிற அந்த கால் சுவடு தெரிகிறது. சில மோசமான பாதைகள் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கால் சுவடு மட்டும்தான் தெரிகிறது. அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் 2 பேருடைய கால் சுவடு தெரிகிறது. அப்போ அந்த ஊழியக்காரர் அப்பா கிட்ட ரொம்ப கோபமா கேட்டாராம், நம்ம 2 பேரும் நடந்து போறோம், பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது, ரொம்ப நெருக்கம் வரும்போது நான் மட்டும் அதுல போறேன், நீங்க எஸ்கேப் ஆகி போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அப்பா சொன்னாங்களாம், உன் கூட தான் நான் நடந்து வந்தேன், அந்த பிரச்சனை போராட்ட நேரத்துல உன்னால அதை சமாளிக்க முடியாதுன்றதுனால அந்த பிரச்சனை போராட்டத்துல அந்த நெருக்கத்துல நான் நடந்து போனேன், அந்த நேரத்துல உன்னை நான் சுமந்து கொண்டு போனேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் பிரச்சனையில போறேன், நான் போராட்டத்துல போறேன், நான் வேதனையில போறேன், நான் வருத்தத்துல போறேன், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா. உங்க பிரச்சனை மத்தியில அவர் உங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க நீங்க நடந்து போறீங்க அந்த பிரச்சனை, நீங்க நடந்து போல, அப்பா நடந்து போறாங்க, நீங்க அப்பா உங்களை தோள் மேல சுமந்து கொண்டு செல்கிறார். அடுத்து கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 John 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பு நாம கூறல, அவர் தான் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களை அப்பா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாங்க. அவர் தான் முந்தி உங்களிடத்துல அன்பு கூர்ந்தாங்க. அதனால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 10வது வசனம், verse 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் ஏதோ இன்னைக்கு அன்பு கூறுறதுனால அல்ல. இன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டீங்கன்னா டேட்டு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சொல்லுவாங்க, இல்ல நேத்து முந்தா நேத்துன்னு சொல்லுவாங்க. அப்பா இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் உங்க மேல அப்பயே அன்பா வைத்திருக்கார். நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டீங்க, அதுக்கு முன்பாகவே நீங்க பாவத்துல இருக்கும் பொழுதே அவர் உங்க மேல் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு கூறுகிறேன்னு சும்மா சொல்லிட்டு போல நம்ம அப்பா. இந்த உலகத்துல மரிக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்கணும், என் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக மரித்து நான் உயிரோடு எழும்பி அவர்களுடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல மரிக்கணும்னே வந்து பிறந்தாங்க நம்முடைய அப்பா. அவர் அன்பு கூறுகிறேன் என்று வாயில சொல்ல உயிரை கொடுத்து ப்ரூவ் பண்ணார். இன்றும் யாராவது ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவீங்கன்னா இன்றைய தினத்திலும் அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க. உங்களுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்து அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோடு உங்க வாழ்க்கையில கூட வருவார். எல்லாவித அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா செய்வாங்க. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தொடுகிறீர். அவர்களுடைய
எல்லா பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றுகிறேன். அவர்கள் என்ன வியாதியோடு கூட, என்ன வறுமையோடு கூட, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுதே நீர் அற்புதம் செய்கிறீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் இறங்குகிறதற்காய், எல்லா வியாதிகள் இப்பொழுதே மறைகிறதற்காய், எல்லா கேன்சர், எய்ட்ஸ் போன்ற மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுதே நீர் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய், உம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் இப்பொழுதே நீரப்பா ஜீவனை கொடுத்து உயிர் தெளிதல் அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் ஐசியூல இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறீரப்பா. இன்று உங்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு ஜெபிக்கிறார், அப்பா ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி எல்லோருக்கும் அற்புதம் செய்கிறீர். கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இப்பொழுதே நார்மலா நீ மாற்றுகிறீரப்பா. எல்லா பிபி சுகரை நார்மலாக்குகிறேன். டாக்டர் சொல்லியிருக்கலாம் இந்த உறுப்பு ஃபெயிலியர், அந்த உறுப்பு ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கலாம்ப்பா. இப்பொழுதே உடைய தள்ளுமுள்ள கரம் அவளை தொட்டு தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறேன். அவர்களை தரித்திரத்தை மாற்றி போடுகிறேன். அவர்களை செழிப்பான இடத்தில் நீர் கொண்டு வந்து விடுகிறதுக்காக சொல்றேன். இன்றும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் சில காரியங்கள் இது எங்க வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்கும், அது இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுது நீங்க சொல்றீங்க உங்களுடைய ஏக்கத்தை அப்பா மாற்றுகிறார். அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயமாய் நீங்க கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நான் செய்வேன் என்று சொல்லி இப்பொழுதே அவைகளை உங்களுக்கு தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்ற வார்த்தையின்படி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு நிலையான ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை உண்டு பண்ணி தருகிறார். பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை அவர் பொறுப்பில் எடுத்து அற்புதமாய் நடத்துகிற பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜில் சேர்க்கறதுக்கான பண தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திக்கிறார். பொழுதே இருந்தா எல்லா அற்புதத்தையும் செய்ததுக்காக குருடர்கள் பார்க்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், சப்பானிகள் எல்லாருக்கும், குஷ்டரோகிகள் எல்லாருக்கும் இப்போது நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஐயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. பிசினஸை பிளரிஷ் பண்றீங்க. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதுக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.